வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்க விஜய் கிருஷ்ணா பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்கு, ஒரு சேடான நியூஸும் இருக்கு. இந்த ஒரு வாரமாவே அதில் என்னென்ன நியூஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருசாக நிறைய நியூஸ் இல்லை, ரெண்டே நியூஸ் தான். ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெலக்டஸ் இருக்காப்ல இல்லையா, நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட கெலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு இந்த போன வாரத்தில். அதை பார்க்கும்போது லைட்டாக விண்வெளி நாயகா அப்படின்னு கமலஹாசன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாரும். ஆனால் இல்லை, இது வந்து எடிட் கிடையாது, ஃபேன் மேட்லாம் கிடையாது, கமலை வச்சு எடிட் பண்ணல. இது உண்மையிலே கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக் தான் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி அந்த லுக் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் சார் மாதிரி எந்த லுக் இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது ஹாப்பி நியூஸா, இது நல்லா இருந்தியா, சரி இறங்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஒரு பயங்கர சேடான நியூஸ் வந்து நேற்று வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸோட டூம்ஸ்டேவும் அடுத்த சீக்ரெட் வார்ஸும் தள்ளி போக வந்து பட்டிருக்கு, டிலே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து மார்வல் சைட்ல இருந்து இடியா இறங்கியிருக்கு ஃபேன்ஸ் மத்தியில். என்னடா ஏன்டா டிலே பண்றீங்க அப்படின்னு, ஷூட் போய்கிட்டு இருக்கடா ஏன்டா டிலே பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டே வந்து பிழையா இருக்கு. இங்கே என்னன்னா, படத்துக்கு ஸ்கிரிப்டே வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல, ஸ்கிரிப்டே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் கன்ஃபார்ம் பண்ணப்படாமே ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 60 சூப்பர் ஹீரோஸ் பக்கம் நாங்கள் இந்த படத்தில் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் பாதி பேத்துக்கு வந்து இன்னும் டேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கான ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட்டுமே வந்து போடப்படலை அப்படின்னு சொல்கிற இந்த நிலையில் இங்கேயும் கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்படின்னாலும் நம்ம அந்த டேட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால இதை டிலே பண்ணி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டைம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த படத்தை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னாலே வந்து என்ன சொல்கிறது, வதவதன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு சைடில் கிறிஸ்மஸ் டைத்துக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸும் வரலைனாலும் ஹாலிவுட்டில் பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான் இல்லையா. ஸோ அங்கே பயங்கரமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வரும். அப்படி இருக்கும்போது டியூன் 2 வந்து கிறிஸ்மஸ் டைம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்த படம் இறங்குது அப்படின்னா கலெக்ஷனில் எதுவும் அடி வந்துருமா அப்படிங்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வராது. ஏன்னா டிஸ்னிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறனால அவன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சைடோ நிறைய தேட்டர்ஸ் வச்சு அவன் கலெக்ஷன் வந்து பயங்கரமாக எடுத்துருவான். ஸோ கலெக்ஷன் சைடு அடி இல்லை. மார்வல் ஃபேன்ஸுக்கு வந்து என்னன்னா, டிலே பண்ணுறாங்களே, ஐயோ சீக்கிரம் பார்க்கலான்னு நினச்சேனே, ப்ராஜெக்ட்ஸே இல்லையே ஏன்னா இந்த ஃபேஸ் 4க்கு வந்து ரொம்பவே கம்மி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சீரீஸ் சைடும் மூவி சைடும் சரி. மல்டிவர்ஸ் சாகாவே இந்த சீக்ரெட் வார்ஸோட முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் இதை கொடுக்கறதுல என்ன அப்படின்னா, இதை டிலே பண்ணிட்டே வந்து போகிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு குமரல் தான் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஆனால் ஏன் டிலே பண்ணுறாங்கங்கிற காரணமும் நியாயமானது தான். ஏன்னா ஸ்கிரிப்டே முடியாத அந்த நிலையில் இந்த படத்தை வந்து அவசரமாக ஓகே இதான்ப்பா படம் அப்படின்னு எடுத்து கொடுத்து உழட்டுறதுக்கு சொதப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக நல்லா பண்ணி நல்ல படமாக கொடுத்தா நல்லது தான் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த டூம்ஸ்டேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சு பாதி ஷூட் போயிருக்கு, செட் பிக்ஸ்லாம் வந்து நிறைய லீக் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் ரீசெண்டாக அஃபிஷியல் லீக்கே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம். நம்மளோட ஆர்டிஜியை வந்து இப்படி புக்கு படிச்சுட்டு இப்படி ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாப்புல அவரோட ஆர்மர் அந்த மசிலப் ஷூட்டில். அந்த மாதிரி நிறைய லீக்ஸ் வந்து நடந்துருச்சு, அஃபிஷியலும் அன்அஃபிஷியலும். அஃபிஷியலாக வந்து நம்ம கேப்டன் வந்து ஒரு பனி பிரதேசத்தில் இருக்க மாதிரி, இது நாங்கள் செட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு போஸ்ட்டும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த லீக்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் இதை வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னும் ஸ்கிரிப்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா என் கேம் அப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஸ்கிரிப்ட் வந்து அவங்க எழுதியிருந்தாங்களாமா. ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஃபேக் ஸ்கிரிப்டும் எழுதி அவங்க எல்லாருக்கும் அந்த ஃபேக் ஸ்கிரிப்டை கொடுத்து ஒரு லீக்கு கூட, ஏன்னா பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கும், இன்ஃபினிட்டி வாராக இருக்கட்டும் என் கேமாக இருக்கட்டும், நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு லீக்கு கூட இல்லாமல் அந்த 2 படத்தையும் புல் ஆஃப் பண்ணாங்க ரூசோ பிரதர்ஸ். இந்த 2 படத்தையும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதில் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம்ப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து இப்போதைக்கு ஒர்க் வந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய அந்த ஒரு ஷூட்டிங் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டூம்ஸ்டேக்கு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே, அந்த டேட்டில் வந்து வேற ஒரு மார்வல் ப்ராஜெக்ட் வந்து இறங்க போகுதா அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் மத்தியில் கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டேட் வந்து இப்போ எம்டியாக தானே இருக்குது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு படத்தை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் அதை மறுபடியும் எடுத்து அவசரமாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருந்தாலும் அது எந்த படம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு குழப்பம். ஏன்னா இப்போ ஆர்மர் வார்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுவும் வந்து இப்போ வரப்போகிறது லயன் ஹார்ட் சீரீஸ் தான் வந்து வரப்போகுது. ஆர்மர் வார்ஸு அப்படியே நட்டாத்தில் விட்டாங்க. பிளேடு படம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட ஃபேஸ் 4லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளேடு படமும் வந்து கைவிட
ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ணப்பட்ட நிலை தான், இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படல, அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி பிளேடு படத்துக்கும் இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறனால வேற எந்த ப்ராஜெக்ட்ஸுமே இல்லை. மேபி ஸ்பைடர்மேன் 4 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பைடர்மேன் 4ம் எப்படின்னா டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸுக்கும் நடுவில் தான் ஸ்பைடர்மேன் 4 இருக்கனால இங்கே எந்த படமும் இல்லை. அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த டேர்டெவில் இருக்கு இல்லையா, டேர்டெவிலோட செகண்ட் சீசன் வந்து அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சீரீஸ் தான் வருமே தவிர மார்வல் சைடில் இருந்து பெரிய படங்கள் வந்து எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தால் அது வந்து டூம்ஸ்டே தான். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபென்டாஸ்டிக் 4 இருக்குது. ஓகே, இப்போ டூம்ஸ்டே இருக்கா, அந்த படத்துலையும் வந்து இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 படமும் இருக்கு இல்லையா, 2 அவெஞ்சர் படங்கள் இருக்கு, இதை 3ஆ பிரிக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60 கிட்ட வந்து சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் காட்டணும், கதை எழுதணும், டாக்டர் டூம்ங்கிற ஒரு பெரிய வில்லனை வந்து கொண்டு வர போகிறோம், அவருக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணணும், அந்த ஆர்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அது இல்லாமல் இத்தனை ஹீரோஸும் காட்டணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த டைம் வந்து பத்தலை. அது இல்லாமல் மல்டிவர்ஸ் சாகாவே வந்து நாங்கள் இங்கே முடிச்சு வைக்கணும், ஒரு சென்ட் ஆஃபாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து தேவைப்படுது. ஸோ ஒன்று டூம்ஸ்டேவை நாங்கள் 2 பார்ட்டாக எடுத்துக்கிறோம், இல்லை சீக்ரெட் வார்ஸை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஆக மொத்தம் 3 அவெஞ்சர்ஸ் படத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலே இந்த படத்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு ஒரு பயம் வந்து எழும்பியிருக்கு. ஸோ ரூசோ பிரதர்ஸ் கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஹோப்பில் தான் இந்த 2 படமும் 3 படமானே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அவெஞ்சர் படம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க கையிலேருந்து ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் வந்து பேஸ் பண்ணிட்டாங்க, ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நிறைய லீக்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளும் ஃபேன்ஸும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல படமாகவே நம்ம தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு, எத்தனை பேருக்கு வருத்தமாக இருக்குது இந்த நியூஸ் கேட்கும்போது, என்ன உங்களோட ரியாக்ஷன் என்ன? நீங்கள் வந்து நியாயம்தான், டிலே பண்ணி நமக்கு நல்ல படமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் டக்குன்னு எடுத்து படத்தை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.